விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா பண்ண படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் இந்த வீடியோ. பை தி வே, இது வந்து ஒரு புது சேனல். சோ இந்த சேனல்ல போட போற முதல் வீடியோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான். நான் வந்து மலேசியால பேஸ் பண்ண ஒரு தமிழன். சோ இங்க மலேசியால நான் வந்து டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ, பிசினஸ் ரிவ்யூ அண்ட் நிறைய விதமான கண்டென்ட்லாம் வந்து நான் இங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்போ வந்து நான் யூடியூப்க்கு புதுசா வந்திருக்கேன். இங்க போடுறத நான் வந்து அங்கேயே போடணும்னு ஆசைப்படுறேன். சோ அங்க போடுற ரிவ்யூ நான் இங்கேயும் போடணும்னு ஆசைப்படுறேன். சோ அதுதான் நான் வந்து இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சோ இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய மூவி ரிவ்யூஸ், சாங், மீம்ஸ், ப்ராடக்ட், டெக்னாலஜி எதெல்லாம் நம்மளால ரிவ்யூ பண்ணுமோ அது வந்து இந்த கிரிடிகா சேனல்ல நான் ரிவ்யூ பண்ண போறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம வீடியோ ஷேர் பண்ணிருந்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா 2040 நடக்குது. சுத்தமா போனே யூஸ் பண்ணாம எந்த ஒரு டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணாத ஒரு குடும்பம், ஒரு பையன், அதாவது நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஹீரோக்கும் போனை மட்டுமே பார்த்து வளர்ந்த ஒரு பொண்ணுக்கு நடுவில் காதல் வளருது. இந்த காதல் வந்து LIK அப்படின்ற ஒரு ஆப், அது வந்து ஒரு போன் மூலியமாவும் ஒரு ரிங் மூலியமாவும் தான் வந்து வரும். இது வந்து தான் டிசைட் பண்ணுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒன்னு சேர்ந்தா நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயங்கள் நடக்குது. சோ அந்த விஷயங்களை வந்து தாண்டி எப்படி ஒரு ஆப் வந்து ஒரு மனுஷனோட காதலை வந்து டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஒரு டிபேட், ஒரு சண்டை தான் வந்து இந்த படம். கடைசியில ஹீரோ ஹீரோயின் ஒன்னு சேர்றாங்களா இல்லையா அப்படிதான் வந்து இது ஒரு கதை. சோ கதை பாத்தீங்கன்னா ரொம்ப புது கதைலாம் ஒண்ணும் இல்ல. இது வந்து கொஞ்சம் இல்ல, ரொம்பவே பல கதை தான். காதல் எப்படி ஹீரோ ஹீரோயின் ஒன்னு சேர்றாங்க, இதுல வந்து புதுசா எதுவுமே காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பட் ஸ்கிரீன் பிளேல புதுசா என்ன காட்டியிருக்காங்கன்னா கொஞ்சம் நல்ல காமெடியா கொண்டு போயிருக்காங்க. இந்த காமெடி வந்து எனக்கு சில இடத்துல வந்து ஒத்து போனுச்சு. எப்படின்னா யோகி பாபு வந்து இந்த வலாக் வேஷத்துல வர்றது, அப்புறம் ஜண்டா, அப்புறம் நம்ம ஜானி டேப்போட அந்த பைரட் ஆஃப் த கரீபியன் அந்த ஒரு வேஷம் வர்றது, அண்ட் யோகி பாபுவோட காமெடி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து ரொம்ப நல்லாவே வந்துச்சு. சோ நான் வந்து நல்லா சிரிச்சிருந்தேன். பட் மேபி சில பேருக்கு அந்த காமெடி வந்து ஒட்டாம கூட போயிருக்கலாம். நாங்க சில பேர் நாங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுவோம். அந்த 90ஸ்க்கு வந்து கண்டிப்பா அந்த ஜோக்ஸ் எல்லாம் நல்லா இருந்திருக்கும் கேட்கறதுக்கு. அதுவும் தாண்டி படத்துல என்ன சூப்பரா இருந்துச்சுன்னா பாட்டு தாங்க. பாட்டு அனிருத் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காரு. ஏன்னா எப்பவுமே அனிருத்தும் விக்னேஷ் சிவனும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னாக்கா ஒரு நல்ல லவ் மெலோடி சாங்ஸ் வந்து கொடுக்கணும்னு வந்து கரெக்டா அந்த ரெண்டு பேரும் வந்து முடிவு பண்ணி வச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அனிருத் வந்து இப்ப ரொம்ப மாஸ் அப்படி போயிட்டு இருக்க கடத்துல டக்குன்னு ஒரு ஸ்டாப் பிரேக் பண்ணி ஒரு காதல் பாட்டு என்னால கொடுக்க முடியும், திருப்பி நான் வந்து காதலுக்கு பேரு போட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவன் கூட சேர்ந்து ஒரு நல்ல மெலோடி சாங்ஸ் இதுல நிறைய இருக்கு. வரிகள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்கோன்ற ஒரு ஆல்பம்ல வந்து எனக்கு என்ன யாருமே இல்லைன்னு பாட்டு வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருப்பீங்க. நானும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் அந்த பாட்டு வந்து தியேட்டர்ல கேட்கும் போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நம்ம யூடியூப்ல கேட்டிருப்போம், போன்ல கேட்டிருப்போம், இயர்போன் போட்டு கேட்டிருப்போம். பட் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த பாட்டு எப்படி கேட்கணும், நல்லா இருக்குமா இல்லைன்னு கேட்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து நான் வைப் பண்ணி தியேட்டர்ல நானே திருப்பி பாடிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு கேட்கறது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. இந்த பாட்டு அந்த படத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பு கேட்டீங்கன்னா ரொம்பவே பயங்கரமான நடிப்பு இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி செஞ்ச பிரதீப் ரங்கநாதன் படத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவரோட அந்த ஆக்டிங் தனியா தெரியும். அவர் வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு மேனரிசம் பண்ணுவாரு. அவரே ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சிருப்பாரு. அந்த பாடி லாங்குவேஜ் மூலமா சம் ஜோக்ஸ் பண்ணுவாரு, ஃபன் பண்ணுவாரு, அண்ட் மேனரிசம்ஸ் நிறைய தெரியும். மத்த படங்களை பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் மாஸ் சீன் சொல்லி நிறைய இருக்கும். இதுலயும் இருந்துச்சு. பட் அந்த அவ்வளவு எலிவேஷன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். மேபி இது ஒரு காதல் படம் அப்படின்றனால வந்து இந்த மாஸ் எலிவேஷன்லாம் அப்படி எதுவும் இல்ல போல. பட் ஓவரால் பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சட்டலா இருந்துச்சு. பெரிய ஹீரோ பண்ற அதே ஆக்டிங் டைப் தான் வந்து அவரும் பண்ணாரு. பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு பிரதீப் ரங்கநாதன் படம் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் ஃபுல்ஃபில் பண்ணாங்களா இல்லையா ஒரு பிரதீப் ரங்கநாதன் ஒரு படம் அப்படின்னு சொல்லி ஃபுல்ஃபில் பண்ணாங்களா இல்லையா மேபி எனக்கு கொஞ்சம் லேகா இருந்துச்சு. ஃபீல் a bit லேக்ல. ஓவரால் அந்த படம் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணலாம். பட் கண்டிப்பா சில குறைகளும் இருக்கு. நம்பர் 1 குறைகள், இந்த படத்தை வந்து முக்காசி ஷூட் பண்ணது மலேசியால தான். பட் அவங்க சென்னையில இருக்கிற 2040 காட்டணும்னு நினைச்சிட்டு சில இடத்துல வந்து மலேசியாவோட அந்த பிளாகா இருக்கட்டும், மலேசியாவோட அந்த என்வாயரன்மெண்டா இருக்கட்டும், அப்புறம் மலேசியாவோட சில பிராண்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்க ரிமூவ் பண்ண மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டம் மேல ஒரு ட்ரெயின் போகும், அதுல பார்த்தாக்கா மலேசியா பிளாக் இருக்கும். சென்னையில மலேசியா பிளாக் வச்ச ட்ரெயினுக்கு என்ன வேலை? சோ இந்த மாதிரி சில விஷயங்கள். and also சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்க கை வந்து இங்க தான் ரிங் போட்டு அந்த ரிங் வந்து இப்படி காட்டும் போது அந்த அனிமேஷன் வரணும். சில இடத்துல அந்த அனிமேஷன் வரல. மனுஷங்க வந்து அந்த ஒண்ணுமே இல்லாத அனிமேஷன் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நான் நிறைய இடத்துல கவனிச்சேன். மூணாவது வந்து நிறைய இடத்துல லிப் சிங்க் வந்து ஒட்டலையோ, அவங்க வேற என்னமோ பேசுறாங்க, லிப்ல வேற என்னமோ ஓடுது. டயலாக் சில இடத்துல வந்து நிறைய மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சில விஷயங்கள் நிறைய கட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன குறைகள் பார்க்கும்போது கொஞ்சம் அன்னோயிங்கா இருந்துச்சு. என்னடா அது மாதிரியா இருக்கு, நம்ம வந்து ஃபுல்லா சென்னைன்னு காட்டணும் நினைச்சு பார்க்க மலேசியாக்காரனுக்கு தெரியாதா அந்த இடம் பார்த்தா மலேசியான்னு சொல்ல முடியாதா எங்களால. அது வந்து காட்டாம வந்து அந்த சென்னையா காட்டியிருக்கு. மேபி they tried, பட் சில விஷயங்கள் சில இடத்துல வந்து அவங்க மேபி எடிட்டர்ஸ் வந்து மறந்துருக்கலாம் எடுக்கிறதுக்கு, அண்ட் அனிமேஷனை போட வந்து மறந்துருக்கலாம். இது ஒரு குறை. எனக்கு என்ன யாருமே இல்லை அப்படின்ற பாட்டை வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணி அந்த சீன்ல வச்சாங்களோ பாருங்க. அந்த பாட்டு வரப்போது வெயிட் பண்ணுங்க. 3, 2, 1 கணக்கு பண்ணி அந்த பாட்டு பாடுறாங்க. சோ அந்த இடத்துல வந்து அந்த பாட்டை வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணி அந்த இடத்துல வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அது வந்து ஒரு ஆர்கானிக்கா ஒரு நேச்சுரலான வேல அந்த பாட்டு
கொண்டு வந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி திணிச்சு வச்சனால அந்த பாட்டு வந்து அந்த இடத்துல எதுக்குடா தேவையே இல்லையா அப்படின்னு தோன்ற மாதிரி கூட இருந்துச்சு சில இடத்துல. பட் ஐ என்ஜாய்ட் த சாங். அந்த படத்துல வந்து அந்த பாட்டு, அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த பாட்டை நான் என்ஜாய் பண்ணேன். இப்ப அந்த பாட்டு வச்ச இடம் சரியில்லையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சில இடத்துல காமெடி நல்லா ஒர்க் ஆகுச்சு, சில இடத்துல சில காமெடி வந்து ஒர்க் ஆகல. அண்ட் ஸ்கிரீன் பிளே வந்து டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு, கொஞ்சம் நல்லாவே கொண்டு போனாங்க. நிறைய ரோபோட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க, நல்லா அனிமேஷன் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த குறைகளை கொஞ்சம் மக்கான் பண்ணிச்சு, அவ்வளவு காட்டல. சில இடத்துல வந்து படம் கொஞ்சம் டிராகியா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஒரு மாதிரி கொஞ்சம் டிராகியா போகுது, என்னடா ஒரு மாதிரியா, என்னடா படம் முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கட்டம் நான் யோசிக்காது. என்ன படம் முடிய மாட்டேங்குது, டக்கு டக்குன்னு போனா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்னடா முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து கொஞ்சம் காமெடிஸ் வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, சொல்ல மறந்துட்டேன், எஸ்.ஜே. சூர்யாவோட அந்த கேரக்டர் இருக்குல்ல, அவர் வர ஒரு சீன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவர் வர்ற சீன் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்து பார்த்தேன். ஏன்னா எஸ்.ஜே. சூர்யான்னு சொல்லும் போது ஒரு படத்துலயும் ஒரு விதமான நடிப்பு அவர் காட்டுவார். ஒரு பழைய படத்துல பண்ணது வந்து இந்த படத்துல பண்ணிடக்கூடாதுன்னு கொஞ்சம் காஷனோட பண்ணுவாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நல்லாவே ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாரு. அவர் போற சீன் எல்லாமே நல்லா கிளாப்ஸ், நல்லா ரொம்ப ஜாலியா ஹாப்பியா பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா டிஃபரன்ஸா இருக்கும். அவர் வந்தானா ஒரு மாதிரி அந்த சீனே அந்த மாதிரி டென்ஷன் ஆயிரும். பட் அட் தி சேம் டைம் அவர் கொஞ்சம் காமெடியும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அண்ட் கிளைமேக்ஸ்ல வந்து அவர் கேர்ள் ஃபிரெண்ட் வந்து ரோபோட்னு சொல்லி பார்த்தாக்கா அது ரோபோட்டே இல்ல, அந்த பொண்ணு வந்து உண்மை. அது வந்து காசு கொடுத்து கேர்ள் ஃபிரெண்ட் நடிக்க வச்சது. சோ இந்த மாதிரி காமெடிஸ், அப்புறம் வந்து எல்ஐகேவா அவரே வந்து தீமா கிட்ட பேசுறது. சோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு காமெடி வைக்கும் போது மைனர் பார்ட் எல்லாமே வந்து அப்படியே கவர் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஓவராலா இந்த படம் வந்து என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் டிராகியா இருக்கு, கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கலாம். பிகாஸ் ஒரு கட்டம் பார்க்கும் போது வந்து என்னடா படம் முடிய மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு ஃபீலோட நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வர நிறைய மாஸ் படங்கள் மத்தியில ஒரு ஃபன்னா, ஒரு காமெடியா, ஒரு கலர்ஃபுல்லா ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சேன். எல்ஐகே கண்டிப்பா ஒரு நல்ல படமா இருக்கும். ஐ ஹோப் பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா இருக்கணும். அண்ட் விக்னேஷ் சிவனுக்கும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா இருக்கணும், ஒரு கம்பேக்கா இருக்கணும். அனிருத்துக்கு சொல்லவே வேணாம், அவர் கம்பேக்கு அவர் தான் ஒரு பெரிய கம்பேக். அந்த மாதிரி தான் அனிருத்துக்கு. இந்த படம் நல்லா வரணும். நீங்க தியேட்டர்ல போய் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரி பிடிச்சிருக்கு, எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை தட்டி ஆல்ல போட்டுருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க. Ciao from Critica.